முருகனுக்கு ரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷயே பகவதினாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சகனாவவத்தும் சகனௌ குணத்தும் சரவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு இந்த பிரம்மத்தை நோக்கிய பயணத்தில் 50வது படிக்கட்டு ஸ்கந்த உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்து. இந்த பக்தி யோகம் பொறுத்த வரைக்கும் பக்தி யோகத்தில் வரக்கூடிய உபனிஷத்தில் டைட்டில் தான் ஒவ்வொரு கடவுளுடைய பேர் இருக்கே தவிர உள்ள வேதாந்தம் தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஒரு 10 மந்திரம் பார்த்தேன். 10 மந்திரத்துலேயும் முருகப்பெருமானே இல்லை. பேர் ஸ்கந்த உபனிஷத்து. ஆனால் மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ரொம்ப சாரகர்பிதமாக இருக்குது. 15 மந்திரம், சின்ன சின்ன உபனிஷத். இந்த உபனிஷத்து கேட்க கேட்க நமக்கு ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு உபனிஷத்துலையும் இந்த சித்த சத்தோடு இணைக்கக்கூடிய மகத்தான வேலையை ஏதாவது ஒரு வாக்கியம் நிச்சயமாக செய்யுது. எந்த உபனிஷத்தும் சும்மா சாமானியம் இல்லை. ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒரு பாடமாக தான் இருக்குது. பாடம்னா சாமானிய பாடம் இல்லை, யாரும் சொல்ல முடியாத சொல்லாத பாடத்தை சொல்லுது. இதை அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்க, வாழ்ந்தவங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க வெளிப்படுத்த முடியாது, வெளிப்படுத்தினாலும் புரியாது. அப்போ இத்தனை தத்துவங்களை கடந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மந்திரங்களை 1 2 3 நம்ம கேட்க கேட்க அறிகிறேங்கிறது இல்லாமல் அனுபூதி செய்கிறேன். ஆமாம், ரொம்ப கரெக்டு. ஆத்மா அப்படிங்கிற வார்த்தை யாரையோ சொல்லுதுன்னு நான் நினைக்காம அது நான்கிற அறிவு இருக்கணும். ஆத்மானா அது நான் அப்படின்னா ஆத்மா. நான் சொல்லும் போதெல்லாம் ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகிங்கிற அறிவு வேலை செய்யும். ஆத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகின்னு அர்த்தம். அது எல்லா சக்தியும் அதுக்குள்ளே அடங்கும். இச்சா சக்தியாக இருக்கட்டும், ஞான சக்தியாக இருக்கட்டும், கிரியா சக்தியாக இருக்கட்டும், யோக சக்தியாக இருக்கட்டும். அப்போ அந்த மெய்ப்பொருள் அறிய தான் நம்மளுடைய செயல்பாடுகளில் மேன்மை இருக்கும். நீ யாருன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? நீ யாருன்னு தெரிய வைக்கிறது தான் உபனிஷத். அதனால் ஒவ்வொரு போன உபனிஷத்து கூட ஏதோ ஒரு லிங்கில் இந்த 5 சரீரம், எஸ்பெஷலி 3 சரீரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து. அது புரிஞ்சதுன்னா நம்ம அது சும்மா கதை கேட்குற மாதிரி இல்லாமல் அதை செய்து பார்க்கணுங்கிற அறிவு வரும். செயல்படும் அறிவு தான் மனனத்தினால. எப்போ செயல்படும் அறிவு? மனனம் பண்ணால் தான் செயல்படும் அறிவு. ஒரு முறைக்கு 2 முறை ஆடியோ போட்டு எங்களுக்கெல்லாம் சலிக்கிறதே இல்லை. எத்தனை முறை வேணாலும் கேட்பாண்டியெல்லாம், வார்த்தையே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுக்குது, ஒவ்வொரு விசாரத்தை தூண்டுது, ஒவ்வொரு வேரியேஷன் கொடுக்குது.
இங்கே ஏதோ பேசுவேன், ஏதோ ஒரு மந்திரத்துலேருந்து ஏதோ ஒரு உபநிஷத்துலேருந்து உள்ள ஒரு சூக்ஷ்மத்தை பேசுவேன். எப்பயோ உள்ளே போனது லிங்க் ஆகும், அதாங்க சிறப்பு. அதனால் எல்லா உபநிஷத்துமே ஒரு முறை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். ஒரு யோகத்தை யோகமாக செய்யுங்க. ஒரு யோகத்தை அந்த சிந்தனை பங்கம் ஆடக்கூடாது. கிளாஸுக்கு வராட்டினா கூட இந்த ஆடியோஸ் கேட்கப்படணும், அந்த விசாரம் தொடரப்படணும். நானே எவ்வளோ தான் நம்ம பேசினாலும், எவ்வளோ தான் நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட இன்னும் பூரணமாகலைங்கிற அறிவு நமக்கு டெய்லி நமக்குள்ளே காதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. பூரணத்தை நோக்கி தான் போகிறோம். பக்தி யோகம் சித்தி ஆகிடுச்சு. ஞான யோகம் எப்போ சித்தி ஆகும்னா டெய்லி 1,00,000 வியூ கேட்கணும் அடியார்கள். அப்போ தான் ஞான யோகம் சித்தி அடைஞ்சதா அடியேன்னு ஒத்துக்குவேன். அப்போ என்ன அர்த்தம்? கணம் வேணும், பேச்சில் கணம் இருக்கணும், ரசம் இருக்கணும், சாரம் இருக்கணும், அமிர்தம் இருக்கணும். அது எப்போ ஏற்படும்னா பிரம்மனிஷ்டையில் போனால் ஏற்படும். அதுக்கான முயற்சிகளை அடியேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கி ஸ்கந்த உபநிஷத்தில், ஸ்கந்தம்னு உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமானுடைய பெயரில் இந்த உபநிஷம் சொல்லப்பட்டிருக்கு. இது கிருஷ்ண யஜுர்வேதம். வெறும் 15 மந்திரம்தான், 2 நாளில் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதில் யார் பேசுகிறான்னா சிவா விஷ்ணு சம்வாதம். சிவனும் விஷ்ணுவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தியானம்னா என்ன, சுத்த மனம்னா என்ன, சம்யம்னா என்ன அப்படின்னு பேசப்படுது. சாந்தி பாடம் ஷகனாவத்து. இதுதான் இதில் இருக்கிற விஷயம். நேராக மந்திரத்துக்கு போயிடலாம். முதல் மந்திரமே விஷ்ணு பேசுகிறார். விஷ்ணு சிவனுக்கு நன்றி சொல்லி பேசுகிறார். இப்போ இவ்வளவு நாள் எல்லாருமே எல்லாம் நினச்சின்னு இருக்கோம், இந்த பிரச்சாரம் ஜகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, பெருமாள் தான் அல்டிமேட்டு, பணம் தான் முக்கியம், பணம் அடைஞ்சால் எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சோம்ல. இந்த பெருமாள் என்ன பண்ணுறாரு பாருங்க. இது மெய்ப்பொருள். இது உபனிஷத், புராணம் இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிறதுக்கு, கதையை கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்கு. இதில் என்ன இருக்கோ, இருக்கிற விஷயத்தை அப்படியே எடுத்து நெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமேன்னு யாருக்கும் அது சஞ்சலப்படாமல் கொள்கையில் நிற்காமல் சத்தியத்தில் நிற்கும் உபனிஷத். உங்களுக்கும் அதுதான் அடியேன் உபதேசிக்கிறேன். அடியேனும் அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் சின்ன வயசுலேருந்து. உபநிஷத்தெல்லாம் படிக்காத காலத்துலேருந்து சொல்கிறேன். சத்தியமாக கொள்கையான, கொள்கைங்கிறது சத்தியத்துக்கு அடையிறதுக்கான வாகனம். வாகனத்திலே பிடிச்சிக்கிட்டு தொங்கக்கூடாது, சத்தியத்துக்கு போயிடணும். வேதம் வேதாந்தம்னா வேதம் கடந்து வேதாந்தம் போயிடணும். வேதத்திலேயே நிற்கிறேன்னா கர்மத்திலே நிற்கக்கூடாது. கர்மம் கடந்து யோகம் கடந்து ஞானத்துக்கு போய் பிரம்மத்துக்கு போகணும். நிறைய பேருடைய ப்ராப்ளம்னா அறியாமை தான். அறியாமை, வரட்டு கௌரவம், பொய்யை பிடிச்சிக்கிட்டு தொங்குறது. இவ்வளோ பேர், நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்கங்கிறது. நிறைய பேர் சொல்கிறதுலாம் சத்தியமாயிடுமா? சத்தியம் முதல்ல எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ பேசுகிறவன்லாம் சத்தியம் தெரிஞ்சு தான் பேசுகிறானா? கிடையாது. அவனுக்கு என்ன அறிவுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குன்னு வச்சுங்களேன். இங்கே உக்காந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்? ஒரு தொலைநோக்கு பார்வையாக பார்க்குறாரு. இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரி. இவர் இங்கேருந்து அவங்க ஒரு 5 பேர் உட்காந்து 5 வருஷம் 10 வருஷம் அந்த வழக்கினுடைய நூக்கன் காரணம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு நிரபராதி தப்பிச்சிடக்கூடாது, நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, குற்றவாளி தப்பிச்சிடக்கூடாதுன்னு பல பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணி இறுதியாக ஃபைனல் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா இங்கே உட்காந்துக்கிட்டு இது சரியில்லை, அது சரியில்லை. என்ன காரணம்? இவன் பார்க்குற பார்வையும் ஜட்ஜு பார்க்குற பார்வையும் ஒன்றா? ஒரு சாமானியம் பார்க்குறவனும் ஜட்ஜியோடைய பார்வையும் ஒன்றான்னு கேட்குறேன். நீ யாரை தான் கடவுளே குறைச்சி விட்டானுங்க, ஜட்ஜி ஏன்னு சொல்ல மாட்டானுங்க.
அந்தளவுக்கு அறிவேணும். என்ன பேசுகிறோம், ஏன்னா மைக்கு கிடைச்சிது, கலியுகம் இன்னும் என்னென்ன நடக்க போதோ. ஆனால் அதில் நல்லவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். எந்த யுகமாக இருந்தாலும் நல்லவர்களுக்கோ அடியார்களுக்கோ ஞானிகளுக்கோ ஒன்றும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆனால் மற்றவர்களை நம்ம கொஞ்சம் யோசிக்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காமல் என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி நடக்கிறாங்கல்ல. அப்படி இல்லாமல் இங்கே பெருமாள் என்ன சொல்கிற பாருங்கள், நன்றி சொல்கிறார். அச்சுதோ அஸ்மி, அச்சுதோ அஸ்மி, நான் இப்போ பிரக்ஞனாக இருக்கேன், சிதப்பிரக்ஞனாக இருக்கேன், ஒன்றில் நிற்கிறேன், ஒன்றில் நிற்கிறேன், ஒன்றாய் நிற்கிறேன். அச்சிதோ, அசையாமல் நிற்கிறேன். இந்த ஒன்றில் ஏகரசம்னு பேர். எல்லாத்துலேயும் ஒரு ஏகரசத்தில் போனால் தான், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு கல்வியாக இருக்கட்டும், ஒரு ஃபார்முலாவாக இருக்கட்டும், ஒன்றை கடைபிடிச்சா அது சக்ஸஸ் கொடுக்கும். ஃபார்முலாங்கிறது ஆல்ரெடி ஜெயிச்சது. நீ அதை ஒழுங்காக அப்ளை பண்ணலன்னா அது ஜெயிக்காமல் போகலாமே தவிர, ஃபார்முலா வெற்றி ஃபார்முலா. ஒரு ஹீரோ இருக்கு, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம். ஒரு ஹீரோ ஒரு 20 படத்தில் வெற்றி அடைஞ்சுவேன். அப்போ ஹீரோ அவன் கேரக்டரு, அவனுடைய திறமை, அதை வச்சு தானே எல்லாருமே பணத்தை போடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் வச்சு தானே பணத்தையே போடுறாங்க. அப்புறம்தான் கதை, ஹீரோவுக்கு தகுந்த கதை, கதைக்கு தகுந்த ஹீரோலாம் மாறிப்போச்சு. அப்போ என்ன அர்த்தம், அவன் வெற்றியாளன், வெற்றி அடைஞ்சவன், அவனுக்கு ரசிகர் மன்றம் இருக்குது, அவன் வந்தான்னா நம்ம போட்ட பணத்தை எடுத்துடலான்னு நம்பிக்கையோடு போடுறாங்க இல்லையா? அப்படி தானே? ஃபார்முலா வெற்றி ஃபார்முலா. இந்த டைரக்டர் சரியில்லாமல் போகலாம், படம் ஊற்றிக்கலாம். அது மாதிரி தான் இப்போது மக்கள் சரியான ஃபார்முலா பிடிக்க தெரியல, குருவை பிடிக்க தெரியல, சக்ஸஸ்னால் என்னன்னு தெரியாமலே முதல்ல செயலில் இறங்கிடுறான். ஆசை அவனை பிடிச்சி தூண்டி ஆட்டி படைக்குது, இறங்கிடுறான் காரியத்தில். ஒரு விஜயதசமிக்கு தொடர்ந்து அடுத்த விஜயதசமிக்குள்ளே 10 லட்ச ரூபா லாஸு, 15 லட்ச ரூபா லாஸு. ரொம்ப வேகமாக லாஸ் ஆகிறார். இவர் வேகமாக முன்னேறணும்னு நினச்சார், வேகமாக லாஸ் ஆகியே முடங்கி கிடக்கிறாரு. காரணம் என்ன? அறிவீனம். ஒன்றில் நிற்க மாட்டார், எல்லாத்துலேயும் காலை வைப்பார், வேறு வழி இல்லாமல் ஒன்று நிற்பார். ஏன் அதை வழியோடு நின்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அது பயணமாகுமே. அதனால் அச்சுத்தோ, நான் அச்சுத்தில் விலக மாட்டேன், அச்சுத்து உறுதியாக நிற்கிறேன், ஒன்றில் நிற்கிறேன். மகாதேவ், ஹே மகாதேவ், துவ உன்னுடைய காருண்ய தேசத்தக, உன்னுடைய கருணை கொஞ்சோண்டு எனக்கு கிடைச்சதுனால ஞான உபதேசம் பண்ணியிருக்கார். யார்? சிவம் பெருமாளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அதுக்கு நன்றி சொல்கிறார். ஹே மகாதேவ், துவ காருண்ய லேசத்தக, உங்களுடைய கருணை கொஞ்சோண்டு கிடைச்சதுனால நான் இப்போ அச்சுதோ அஸ்மி, அசையாதவனாக இருக்கேன், தெளிவாக இருக்கேன், உறுதியாக நிற்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, விஞ்ஞான கண, இந்த வார்த்தைலாம் சாதாரண வார்த்தை இல்லை. அச்சுத்துங்கிற வார்த்தை என்னது? ஒரு ஜென்மா ஃபுல்லாக போராடி 50 வருஷத்துக்கு அப்புறமா இதில் தான் நம்ம நிற்கணும்னு முடிவுக்கு எடுக்கிறான்ல, அந்த 50 வருஷ வாழ்க்கை தான் அந்த அச்சுது. அதுக்கப்புறம் தான் இது வெற்றியான விஷயம், ஒன்றில் நிற்கணும். எப்போ அறிகிறான்? ஃபஸ்ட்டே அறிஞ்சானா அவன் மெகா லெஜெண்டரி வாழ்க்கை வாழ்வான். கடைசியில் அறிஞ்சானா வாழ்க்கை போயிடும். அதனால் அச்சுத்துங்கிற ஒரு நிலையை, ஒரு தத்துவத்தை அறிஞ்சதுனால நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். விஞ்ஞான கணம், இப்போ ஆத்மாவை பற்றிய அறிவு எனக்கு பூர்ணமாக இருக்கு, அதனால் கனமாக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன், வெயிட்டாக இருக்கேன். என்னை நோக்கி எல்லாரும் வசீகரிக்கப்படுற அளவுக்கு நான் இப்போது விஞ்ஞான கணம். விஞ்ஞானங்கிறது ஆத்மா அனுபூதியை பற்றி பேசுகிறது. ஞானம்னா அறிவை பற்றி பேசுகிறது, விஞ்ஞானம்னா அனுபூதியை பற்றி பேசுகிறது. அங்கங்கே ஒவ்வொரு மந்திரத்தில் ஒரே வார்த்தை வெவ்வேறு அர்த்தம் கொடுக்கும். ஏவாஸ்மி, மேலும்
விஞ்ஞான கணமாக இருக்கிறேன் இப்போ நான். அதோட சிவாஸ்மி, சிவனோடு இரண்டரை கலந்து விட்டேன். சித்து சத்தானது, சக்தி சிவமானால். இப்போ 2 பேர் இல்லை, ஒருத்தவங்க தான் இருக்காங்க. என்னென்னவான அச்சுத அஸ்மி, விஞ்ஞான கண அஸ்மி, சிவோ அஸ்மி. இப்போ சிவனாகிட்டேன், இப்போ விஷ்ணு இல்லை. இது தத்துவமாக நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ஹரன் ஹரி அம்பாலாகவும் ஹரன் சிவமாகவும் கௌசிகி உபநிஷத்தில் மந்திரம் இருக்குது. உமாயேவ விஷ்ணு, உமாதான் விஷ்ணு. இன்றைக்கும் திருப்பதியில் பெருமாளுக்கு அவருக்கு வேஷ்டி கட்ட மாட்டாங்க, தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? வாரத்துக்கு 3 நாள் புடவை தான். தெரியுமா தெரியாதா? டெய்லி போகிறோம். கேள்விப்பட்டது கிடையாதா? பார்த்துருக்க. ஏதோ ஒரு தத்துவம், அதை பூர்ணமாக விலக சொல்ல மாட்டுறாங்க. எல்லாம் ஈகோ பிரச்சனை, எல்லாம் ஈகோ பிரச்சனை தான். நாம் அந்த ஈகோலையெல்லாம் மாட்டக்கூடாது, புரியுதா? இதெல்லாம் பிரம்ம ரகசியம். அனாவசிய பேச்சும் பேசக்கூடாது, ஆடம்பர பேச்சும் பேசக்கூடாது, ஒன்றை சார்ந்தும் பேசக்கூடாது. நடுநிலையாக பேசணும், சத்தியத்தை பேசலாம். சத்தியத்துக்கு கடவுளும் கட்டுப்பட்டவர் தான். உபநிஷத் சத்தியத்தை பேசுகிறது. அது தாட்சண்யம் பார்க்காது. இப்போ நாம் உபநிஷத்தை தான் நாம் கடைப்பிடிக்கணும், புரியுதா? ஆரம்ப காலத்தில் இந்த வேதாந்த பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. இந்த வேதத்தை நார்மலாகவும் வேதாந்த கருத்துக்களுக்கு ப்ரியாரிட்டியும் அடியன் கொடுப்பேன். எனக்கு தெரியாது இந்த வேதம் உபநிஷத்தெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். நம்ம மைண்ட் செட் முழுக்க 100% உபநிஷத்து சப்போர்ட்டடாக இருந்துச்சு. உபநிஷத்துனா என்னான்னு தெரியாதப்போ சொல்கிறேன், புரியுதா? வேதத்தில் நிறைய இது இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, நிறைய நியமங்கள் இருக்குது. அது வேதத்துக்கு அவசியம். வேதாந்திகளுக்கு நியமங்களே கிடையாது. ஏன்? அவன் ஸ்வரூபமாக இருக்கான், பிரம்மஸ்வரூபமாக இருக்கான். முக்தனாகிற வரைக்கும் தான் எல்லா கட்டுப்பாடுகளும். முக்தனா அது கட்டுப்பாடுகளை உடைக்கிறதுனே என் முக்தி. எல்லா கட்டுக்களையும் கடக்கிறதும் கட்டுக்களை உடைக்கிறது தானே முக்தி. குறுக்கு வழியில் உடைக்கிறது இல்லை, ஞானத்தினால் உடைக்கிறது, அறிவால் உடைக்கிறது, நேர்மையால் உடைக்கிறது. அப்படி சொல்லுவோம். அது மாதிரி இங்கே சொல்லக்கூடிய மந்திரங்கள், மந்திரம் புராணம் இல்லை, ஸ்மிருதி இல்லை, ஸ்ருதி. அது வேதத்துக்கு மணிமகடமாக இருக்கக்கூடிய மந்திரங்கள். என்ன சொல்லுது? இப்போ நான் சிவாஸ்மி, நான் சிவனாகி விட்டேன் அவர் சொல்கிறார், பெருமாள் சொல்கிறார். இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன். நீ ஏற்றுக்கலைங்கிறதுனா அது உன்னுடைய கருத்து. நீ அப்போ வேதத்தை ஏற்றுக்க மாட்டியா? அது எனக்கு சாதகமானதை ஏற்றுக்குவேன், எனக்கு பாதகமானதை ஏற்றுக்க மாட்டேன்னா என்ன பாதகம்? மெய்ப்பொருளை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கணுங்க. அங்கே தான் விருப்பு வெறுப்பு வரக்கூடாது. விருப்பு வெறுப்பு வந்துச்சுன்னா மறுபடியும் ஜென்மா உண்டு. ராகத்வேஷம் வரக்கூடாது, புரியுதா? எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படி சொல்ல முடியாது. இப்போ இங்கே இவ்வளோ சிஷ்யர்கள் உட்காந்துருக்கீங்க. ஒருத்தவங்க ரெகுலராக இருக்கலாம், ஒருத்தவங்க இர்ரெகுலராக இருக்கலாம். அதுக்காக யாரையும் பிடிக்காதுங்கிற வார்த்தை வரவே வராது. பிடிச்சிருக்குன்னு வேணால் சொல்லுவாங்க, பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன? ராக துவேஷத்தை கடந்த நிலை, அது உட்காந்துருக்கிற நிலை. அதனால் சத்தியத்தை பேசும்போது சத்தியத்தை தான் சித்திக்கணும். சத்தியம்தான் ஜெயிக்கும். சத்தியமேவ ஜெயத்தை. எனக்கு இவங்க தெரிஞ்சவங்க, இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னை வளர்த்துருக்காங்க, என்னை இத்தனை வருஷம் சாப்பாடு போட்டாங்க, அதெல்லாம் வேறு. செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தானடின்னு ஒரு பாட்டு கர்ணாவுக்கு. அவனுக்கு தெரியும் இவன் கெட்டவன் தெரியும். ஆனால் கெட்டவன் தெரிஞ்சு என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். சத்தியம் என்னாச்சு? நீ உனக்கு சாப்பாடு போட்டிருக்கலாம், ட்ரெஸ் கொடுத்துருக்கலாம், ராஜ்யம் கொடுத்துருக்கலாம், வாழ்க்கையே கொடுத்துருக்கலாம். ஆனால் அங்கே சத்தியம் இல்லையாப்பா. அப்போ என்ன ஆகிடும்? எடுத்த எல்லா முயற்சியும் தோக்குறவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. நேற்று சொன்னால நாம் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கணும்.
இன்னொருத்தவனை ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறது அது கேடுகட்ட புத்தி. அவன் தான் அழிஞ்சு போவான், தானாகவே அழிஞ்சு போவான். இன்னைக்கு காலையில் கூட இதில் சொன்னேன், ஒரு சாதாரண ஒரு தாயப்பாசாக இருந்தால் கூட நீ ஜெயிக்கணும்னு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முயற்சி பண்ணி போகணுமே தவிர குறுக்க மற்றவனை வெட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்போ நீ கடந்து போகணுமே தவிர நீ முன்னேறத்துக்கு வழியை பார்க்கணுமா? அவனை வெட்டுறதா, இவனை தள்ளுறதா, இவனை கழுவி வாங்குறதா, இவன் காலை பிடிச்சி இழுக்கிறதா, இவனை பழி வாங்கிறதா, அதெல்லாம் பழி வாங்குற ரெவெஞ்ச் மைண்டு கூட சுத்தமாக இருக்கக்கூடாது. பழி வாங்குகிற உணர்வே இருக்கக்கூடாது. ஏன்? அது உன்னுடைய நல்லதை எல்லாத்தையும் சாப்பிட்றோம். பொறாமை உன்னுடைய நன்மைகள் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் உள்ளே உட்காந்து. நீ ஜெயிக்கிறதுக்கு வழி பார்க்கணும், அதுக்கான முயற்சி பண்ணணும், அதுக்காக காத்திருக்கணும். புரியுதா? யார் ஜெயிக்கணும் அவன் சொல்கிறான், யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். என்ன புத்தி பார்த்தீங்களா? பார்க்க தானே போகிறோம். ஈஸ்வர சங்கல்பமா உன்னுடைய சங்கல்பமா? அதனால் சிவாஷ்மி, நான் இப்போ சிவனாகிறேன். ஹரி சொல்கிறார், இதுக்கு மேலே எனக்கு கிமத்தக பரமம், இதை விட எனக்கு மேலானது என்ன இருக்கு? ஞானத்தை பற்றி பேசுகிறார். பிரம்மோபதேசம் நடந்திருக்கு, ஜீவன் முக்தன் ஆகியிருக்காரு, முக்தி அடைஞ்சிருக்காரு. இந்த உபநிஷத்தினுடைய மந்திரங்களுடைய ஆதாரப்படி. புரியுதா? ஸோ ஆத்மாவாக செயல்படுவதே முக்தி. இப்போ என்னென்னா நம்ம எப்படி வாழ்கிறோம்? நம்ம யாருன்னா நம்ம பேரை சொல்லுவோம், நம்ம ஊரை சொல்லுவோம், நம்ம அப்பா அம்மா பேரை சொல்லுவோம், நம்ம தொழிலை சொல்லுவோம், நம்ம உருவத்தை சொல்லுவோம், நம்ம ஹைட்டை சொல்லுவோம், வெயிட்டை சொல்லுவோம், பேரை சொல்லுவோம், புகழை சொல்லுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோமே தவிர நாம் யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்கிறதே இல்லை. ஏன்னா அப்படி தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ அப்படி வாழக்கூடாது. எப்போதும் ஒன்று தான் வாழணும். ஒன்று தான் நீ. அந்த ஒன்று என்ன? நீ பரம்பொருள், நீ ஆத்மா, நீ சுயம் ஜோதிகி, அனந்த சக்திகி. அதிலே நில்லே. இப்போ நீங்கள் ஜெயிக்கிறவங்களுடைய மிக முக்கியமான பல ஃபார்முலாவில் இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. அந்த ஸ்டேஜை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரியுதா? அது ஒரு மெஜஸ்டிக் வாழ்க்கை. அது நம்பர் 1னா நம்பர் 1 கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சாகிற வரைக்கும். எப்படி முடியுது அவங்களால? வாழ்க்கையில் வெற்றி வரும், தோல்வி வரும், அது அவருக்கும் தெரியும். ஆனால் நான் வெற்றியில் தான் இருப்பேன்பான். இப்போ உங்கள் கிளாஸ்மேட்டை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா வச்சுங்களேன், கோட்டலியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா வச்சுங்களேன், அவன் இறுதி வரைக்கும் என்னது ஃபஸ்ட் ரேங்க்கு தான். 50 பேர் படித்தோம், அவன் மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறான். ஏதோ 1 மார்க்கில், ஏதோ அரை மார்க்கில், 1/4 மார்க்கில் சொல்கிறோமா இல்லையா? அதெல்லாம் ஒரு மெஜஸ்டிக், அதெல்லாம் ஒரு சிறப்பு. அது தத்துவம், சிறப்பு தத்துவம். அப்போ நீ மிருகமா, மனிதனா, தேவனா, இறைவனா அப்படின்னா நீ இறைவன். ஆனால் நீ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க? மிருகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. என்ன காரணம்? உனக்கு அறிவு இல்லை. அதான் விஷயம். அதான விஷயம். உன்னை நீ யாருன்னு அறியலை. நீ இருக்கன்னு தெரியுது, நீ யாராக இருக்க? ஒரு டாக்டர் டேலண்ட் உள்ளவன் சாதாரண ஒரு குடிசையில் பிறந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய டேலண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த +2க்குள்ளே வெளிப்பட்டுடுதே. அவன் குடிசையிலேருந்து வந்துட்டான் அப்படி சொல்ல முடியுமா? டேலண்ட்டு தான் நாங்கள் பேசும். யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்போ அது என்ன காரணம்னா, உன்னுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம். என்ன வெற்றிக்கு காரணம்? நீ நம்பர் 1 இருக்கிற. இது லௌகிகம் பேசுகிறேன். ஆன்மீகத்தில் நம்பர் 1 கிடையாது, நம்பர் 3 கிடையாது, நம்பர் 5 கிடையாது, நம்பர் 10 கிடையாது, ஃபஸ்ட்டும் கிடையாது, கடைசியும் கிடையாது, காலமும் கிடையாது, நேரமும் கிடையாது. அறிவு இருக்கிறவங்களையும் சொல்கிறேன், ஆன்மீகம் சொல்கிறேன். லௌகிகத்தில் நீங்கள் போடுற போட்டிக்கு சொல்கிறேன். அங்கே என்ன நடக்குது? நம்பர் 1 இருக்கிறவன் நம்பர் 1 தானே இருக்கான் கடைசி வரைக்கும். இருக்கானா இல்லையா? எப்படி முடியுதுன்னா அது ஒரு ஃபார்முலா. நம்ம இதை மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஸ்டேஜுக்கு வந்தது பெரிய விஷயம் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணணும். ஃப்ளூக்கில் கூட வரலாம், நிற்க முடியாது. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க? இதே எந்த ஃபீல்டு எடுத்துங்க, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க. எந்த ஃபீல்டில் வேணாலும் எடுத்துங்க. அரசியல் எடுத்துங்க, சினிமா எடுத்துங்க. அப்போது இந்த ஆத்மாவில் வாழ்கிறது, ஆத்மாவாக வாழ்கிறது தான் முக்தி. இவர் பரம்பொருள்.
மகாவிஷ்ணு பரம்பொருள், உலகத்துக்கே உபதேசம் பண்ணவர். அவர் ஒன்றுமே தெரியாத சிஷ்யன் மாதிரி ஊருக்கு வெளியில் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்குள்ளே அந்யோன்யம் இருக்கா இல்லையா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க? வெளியில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்படி இருப்பாங்க? அப்பா பிள்ளைக்குள்ளே எப்படி இருப்பாங்க? புள்ள கலெக்டராக இருக்கலாம், அப்பாவுக்கு பிள்ளை தானே, அம்மாவுக்கு பிள்ளை தானே, 50 வயசானாலும் புள்ள தானே, பையன் தானே. அது மாதிரி இப்போ சிவாஸ்மி, நான் இப்போ சிவனாகினேன், கிமத்தக பரமன். இப்போ நம்மெல்லாம் எதில் வாழ்கிறோம்? எப்போதும் எதில் வாழ்கிறோம்? மனசுலையே வாழ்கிறோம். நீ உன்கிட்ட தேவநிலை இருக்கு. அப்படியா? எங்கே இருக்குது? புருமத்தியில் இருக்குப்பா. புருமத்திகா? ஒரு நாளைக்கு நான் போகிறேன். அப்படி தான் நினைக்கிறோம். அது யாருக்கோ, நமக்கு இல்லை. ஆனால் இதெல்லாம் இருக்குது. இப்போ தான் இதெல்லாம் காதில் விழுது. நம்மளால் முடியுமா? நம்மளால் முடியாது. நம்ம எங்கேயோ இருக்கோம், அது எங்கேயோ இருக்குது, வேதம் எங்கேயோ இருக்குது, குரு எங்கேயோ இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச பார்க்கலாம். அதில் மட்டும் அந்த விஷயத்தில், பாக்கி எல்லா விஷயத்துலையும் அந்தந்த காலகட்டத்துக்கு, நேர காலகட்டத்துக்கு உடம்பு சரியாகனாலும் சாப்பாடு உள்ளே போயிட்டு தானே இருக்குது. அதனால் நீ இந்த ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு கடந்து துரியத்தில் நிற்கணும். துரியங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அதுதான் நீ. துரியந்தான் நீ. 4வது நிலை தான் நீ. துரியங்கிறது ஆத்ம நிலை, பரமாத்ம நிலை, சைத்தன்ய நிலை, சத்து சித்து ஆனந்த ஸ்வரூப நிலை, அகண்டானந்த ஸ்வபாவம், சச்சிதானந்த ஸ்வரூபம். அந்த நிலை தான் என்னது? துரியம். இப்போ நீ யாராக இருக்க? இப்போ இதெல்லாம் சொல்கிறார்ல, நான் அச்சுதனாக இருக்கேன், விஞ்ஞான கணமாக இருக்கிறேன், சிவமாக இருக்கிறேன். இதுக்கு மேலே வேறு என்ன நிலை இருக்குது? இதுக்கு மேலே தான் நிலை, வேறு எதுவும் நிலையும் கிடையாது. அதனால் ஆத்மாவாக செயல்பட துரியம் செல்ல வேண்டும். இப்போதும் நீ எப்போதும் என்னை கேட்டால் என்ன சொன்னா? நான் என் பேர் கௌசிக், நான் 7th படிக்கிறேன். அது என்னது? ஸ்கூலுக்காக. கௌசிக் பேர் வீட்டுக்காக. உண்மை என்ன? உண்மை நீ ஆத்மா, எம் ஜோதிகி அனந்த சக்திகி. இது எவ்வளவு சீக்கிரம் அறிகிறியோ அவ்வளவு மேன்மை அடைகிறாய். நம்ம அறியறதே இல்லை. நேரம் விட்டாதானே, அறிய விட்டாதானே உங்களை. ஓடிக்கிட்டே இரு. விரட்டுதா இல்லையா? என்ன வேகமாக ஓடுறான் அவன் வண்டியில். என்ன காரணம்? யாரோ சொன்னாங்களா? அவனே ஓடுவான். வேகம்தான். யாருமே சொல்ல வேண்டாம். அடுத்த மந்திரம். ந நிஜம் நிஜவத்து பாதி அந்தகரன் ஜృంభணாத் அந்தகரணக அந்தகரண நாசேன சம்வித் மாத்திர ஸ்திதோ ஹரிஹி. இப்போது நாம் யார்? நம்ம ஆத்மா. நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம மனுஷன்னு சொல்கிறோம், பேரை சொல்லிட்டோம். அப்போ நீ மனுஷனாக இருக்கிற வரைக்கும் நீ தேவனை ஆக முடியாது. தேவன்கிறது ஆகிறது இல்லை. தேவன்கிறது உன்னுடைய ஸ்வரூபம். மனம்ங்கிறது ஆயிருக்கு. மனம் செயற்கை, தேவன்கிறது இயற்கை, பிரம்மங்கிறது இயற்கை. எது மறைக்குதுன்னா மனம்தான் மறைக்குது. ஏன்? மனம் பேச்சை தான் கேட்குறோம். மனம் யார் பேச்சையும் கேட்கறது இல்லை. அது இஷ்டத்துக்கு போகுது. அது இஷ்டத்துக்கு போனால் அது என்னது? ஆடு மாடு. ஏன்னா அது எந்த வேதமும் படிக்கலை, எந்த குருவும் கிடையாது, எந்த ஜபமும் பண்ணலை, எந்த கோயிலையும் சுற்றலை. அது மனுஷனாக அப்படி தான் இருக்கான். நேர டிட்டோவாக இருக்கான். எங்கே மேறுபடுறான்னே சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ஹரிசாண்டலில் போது இவன் கொஞ்சம் வெர்டிகலாக போகிறான். அதான் விஷயம். புரியுதில்ல? அதுக்கு 4 கால் இருக்குது, நமக்கு 4 கால் இருக்கா இல்லையா? காலோ கையோ 4 பொருள் இருக்கா இல்லையா? அந்த ஏதோ ஒரு அலைவாய் கோயில் ஒன்று அழைச்சிட்டு போனேன். 2 காலால் நடக்க முடியல. எல்லாம் படுத்துட்டாங்க. எல்லாம் ஹரிசாண்டல் தான். ஹரிசாண்டல்னா என்னது? நமச்சிவாயம் 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 இப்படி நடந்து போகிறாங்க. நீச்சல் அடிக்கிற மாதிரி தரையில் படிக்கட்டு ஒரு மேலே ஏற முடியல. என்ன காரணம்? பூர்வ ஜென்மம் ஞாபகம்லாம் வருது. அங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே படுத்துட்டாங்க.
தவழ்ந்து தான் வந்தாங்க குழந்த மாதிரி. அதனால் இதெல்லாம் நான் பார்க்கல, நான் பின்னாடி வந்தேன், கடைசியாக வந்தேன். பின்னாடி தான் வரணும், இவங்களை முன்னாடி விட்டு பின்னாடி ஏதோ ஒரு பாதுகாப்பாக வரணும், ஒரு நம்பிக்கை கொடுக்குறவனா வரணும். பின்னாடி வந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு, ஒரு ஹோப் இருக்குது, அதுக்காக பின்னாடி வருது. என்ன வித்தியாசம் ஆட்டுக்கும் மாட்டுக்கும்? ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆடு மாடு மனுஷன் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. 50 வருஷம் ஆகி இன்னமும் மாறுபாடு வரலை. ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள். மாற்றம்லாம் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், நான் நிஜம் நிஜவத்து பாதி. நீ யாருங்கிறது வெளிப்படவே தெரியாது. எத்தை தின்று எங்கே கிடக்குமோ அத்தை தின்று அங்கே கிடக்கும். எந்த உடம்புல இருக்கோ அந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிக்கிட்டு பேசாமல் கிடக்கும். அது மாதிரி சத்தியம் நிஜம் நிஜவத்து உண்மையாக விளங்குவதில்லை. உண்மையாக விளங்குவதில்லை. நீ இருக்கிறேன்னு சொல்கிற, நீ என்னவா இருக்கிற? நான் மனுஷனாக இருக்கிறேன், நான் இன்ஜினியராக இருக்கிறேன்னு சொல்லி நீ பிரம்மமாக இருக்கிறேன்னு ஒரு நாளும் ஒன்றாலும் சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு அது பற்றிய அறிவு சுத்தமாக கிடையாது. யார் சொன்னாலும் உன்னால் ஏற்றுக்க முடியாது. பொய் சொன்னால் உடனே ஏற்றுக்குவேன். பொய் ஒன்று சொன்ன வச்சுங்களேன், அதை உடனே ஏற்றுக்குவான். இந்த ஏதாவது ஒரு உதாரணம், நாளையிலேருந்து ரேஷன் கடையில் உனக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் போதும், உடனே ஏற்றுக்குவான். 50 பேரை கூட்டின்னு வந்துடுவான். வரத்துக்கும் தயாராக இருக்காங்க. நீ பிரம்மன்னா என்ன? பிரம்மம்மா என்ன தன்னைத்தானே பிரம்மன்னு சொல்லிக்கிறாங்க. சொந்த கருத்தாது, சொந்த கருத்தாது இல்லை. வேதம் சொல்கிறது. வேதம் பொய் சொல்லுதா? வேதத்தினுடைய வார்த்தைகளை ஏதாவது மறுக்க முடியுதா? 50 உபநிஷத்து கடந்து வரமே எங்கேயாவது வேதத்தை மறுக்க முடியுதா? சொல்கிறவன் தான் என்ன பண்ணுறான், தன்னுடைய கருத்தை அதை சேர்த்து விட்றான், குழப்பத்தை உண்டு பண்ணிடுறான், மாற்றி பேசுகிறான், தனக்கு சாதகமாக பேசிக்கிறான். பண்ணுறாங்க, எல்லா அகர்மமும் பண்ணியிருக்கானுங்க. பண்ணாமல் இல்லை, பண்ணியிருக்காங்க. அது அப்படியே திரிச்சு என்னாச்சு, திருச்சி உளுந்தூர்பேட்டை மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் நிஜம் நிஜவத்து ந பாதி, உண்மையாக விளங்குவது இல்லை. என்ன காரணம்? அந்தக்கரன் ஜிரும்பநாத். அந்தக்கரன் மனம் புத்தி ரொம்ப விஸ்வரூபமாக வேலை செஞ்சிகிட்ருக்கு. மனமும் புத்தியும், புத்தி கூட நிறைய பேருக்கு வேலை செய்யாது. ஏன்னா ஏகாகிர சித்தம் தான் புத்தி பிறக்கும். உதாரண வாயு தபஸ் பண்ணால் தான் உதாரண வாயு பிறக்கும்னு சொன்னால. சரி, அந்த ஆடியோ கேட்டிங்களா நீங்கள்? நேரம் இல்லையா? இன்றைக்கி நாளைக்கு கேளுங்க. என்ன இப்போ அதில் என்ன சூக்ஷ்மம் இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லணும். நாளைக்கு கேட்குறேன். உதாரண வாய் தபஸ் பண்ணால் தான் உதாரண வாய் பிறக்கும். உதாரண வாய் தான் உங்களுக்கு பிராண சரீரத்தை கொடுக்கறது. பிராண சரீரம் தான் கர்ப்பகிரகத்துக்கு போகக்கூடிய வல்லமை உடையது. பிரம்ம சொரூபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறது பிராணவாய். பிராணவாய் இல்லை, உதானவாய். அது மாதிரி இந்த மனம் என்னவாது, ஜிரும்பநாத் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்குது. இதெல்லாம் மனுஷனாடா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. என்ன காரணம்? என்ன வேணாலும் செய்வான். ஐயோயோ, ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். கொஞ்சம் அறிவு இருக்கிறவன், புத்திசாலியாக இருக்கிறவன் கண்டிப்பாக மனுஷன் கூட பேச மாட்டான். பேசக்கூடாது. பேசினா அவன் பாதிக்கப்படுவான். யாருக்கு அறிவு இருக்கோ, மெய்யறிவு இருக்கிறவன். ஏன்? மனம் என்ன வேணாலும் பண்ணும். எனக்கு பல இடத்துல ஆச்சரியம் என்ன, சொல்லி கொடுக்கறது வராது, சொல்லி கொடுக்காததெல்லாம் தானாக செய்கிறான். தப்பான விஷயத்த கரெக்டாக செய்கிறான். யாருமே சொல்லித்தரல. சரியான விஷயத்த ஒரு நாள் கூட சரியாக செய்ய மாட்டான். புரியுதா? சொல்லி கொடுத்தாலும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது பாருங்க. நேர் ஆப்போசிட். எத்தனையோ உதாரணங்கள் இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாரையும் அவன் இவன் பேசுகிறாரு அப்படி சொல்கிறாங்கல்ல. எப்படி மதிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தன் செய்கிற வேலைகளை பார்த்தா என்னென்ன ட்ராமா, என்னென்ன
அசிங்கம், அவ்வளோ ட்ராமா, நடிப்பு. அதெல்லாம் பார்த்தா எப்படி அவனை மதிக்க தோணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அறிவு இருந்தால் மதிக்க தோணாது. உன்ன மாதிரி மனசு இருந்ததுன்னா என்ன வேணாலும் தோணும், எப்படி வேணாலும் வாழலாம். அப்போ மனம் இருக்கிற வரைக்கும் சொரூபத்துக்கு நீ போகமாட்ட. இப்போ சித்து வந்து என்னவா இருக்கு? மனமாக இருக்குது. சித்து வெளியில் வந்தால் மனம், உள்ளே போனால் சைத்தன்யம், உள்ளே போனால் பரம், வெளியில் வந்தால் புறம். மனம் மித்தியா மாயை, உள்ளே போனால் பிரம்மம். வெளியில் 1000 ரூபம் இருக்குது, உள்ள ஒரே ரூபந்தான். அதனால் மனசு பின்னாடியே போகிறதுனால தன்னுடைய வேல்யூ, தன்னுடைய வல்லமை, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய அறிவு எதுவுமே அவனால், அதுதான் சொல்லுது என்ன, நிஜம் நிஜவத்து பாதி, உண்மை உண்மையாக தெரிவதில்லை. ஏன்னா அந்த கரணன்னு சொல்லக்கூடிய ஸ்தூல உடம்பு தாண்டி, அதாவது மனம் சித்தம் புத்தி அகங்காரங்கிற அந்த கரணமானது ஜிரும்பனா அது நன்றாக விளைந்து நிற்கிறது. பொய்யையே இப்போ இவ்வளோ வருஷம் ஜகத்து தான் உண்மை நினச்சிருந்தோம் இல்லையா? எய்த்த வீட்டுக்காரன் என்ன வாங்குறான் காரு, அதே மாதிரி காரு வாங்கணும். எய்த்த வீட்டு குழந்தை என்ன படிக்குது, அதே தான் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும். அப்படி தானே வாழ்க்கை அமைச்சோம். நம்ம கண்ணுக்கு படுறது தானே சிந்திப்போம். மெய்ப்பொருளை சிந்திக்கிறேன்னா அதுக்கு மெய்ப்பொருள் உள்ள மனுஷன் கிடையாது. அதனால் இந்த சூக்ஷ்ம உடம்பு இருக்கிற அந்த நம்மளுடைய ஞானமே என்ன தெரியுமில்ல, இந்த சூக்ஷ்ம உடம்புக்கு நெருப்பு வைக்கிறது தான். இந்த மனதுக்கு மனதை கரைக்கும், இல்லை ஒழிக்கும், இல்லை கலக்கும். கொண்டு போய் அங்கே கரைச்சிரும். எங்கே கரைச்சிரும்? கடலில் உப்பை கரைக்கிற மாதிரி இந்த மனசை கொண்டு போய் சத்தில் கொண்டு போய் கரைச்சிரும். இந்த வேலையை ஞானம் செய்து, அறிவு செய்து, இல்லையா வச்சு நெருப்பு வச்சிடும். ஞான அக்னி சர்வ கர்மாவையும் எரிக்கும். இப்போ என்ன பண்ணனியா, அந்த கரண நாசேன, உன்னை மனம் சித்தம் புத்தி இருக்குல்ல, அது நாசம் பண்ணணும், அதை எரிக்கணும், அதை அழிக்கணும். ரப்பர் வச்சு அழிக்கிறதா, நெருப்பை போட்டு கொளுத்துறதா? இல்லை, நீ இந்த உடம்புலே இருக்காத. ஈஸி ஷார்ட்கட் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை பார்க்காத, இதை பேசாத, இப்படி ஒழுக்கமாக இரு, இப்படி இரு, அப்படி இதெல்லாம் சொல்லாத. இதெல்லாம் சும்மா மட பசங்க சொல்லிட்டு கிடப்பானுங்க. வாழ்நாள் ஃபுல்லாக 50 வருஷம் காப்பாற்றி வச்சுருப்பான், ஒரு நாள் ஏமாந்துருவான். மொத்த பேரும் அவனுக்கு ஒரே நாளில் சரிவை ஏற்படுத்திடும், கெட்டு போயிடும். அதெல்லாம் எதனாலன்னா செயற்கையாக நீ அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, ட்ரைனிங் கொடுக்குறது அதுக்கு. அதிலெல்லாம் அதை வந்து ஜெயிக்க முடியாது. அதை ஜெயிக்கணும்னா ஒரே வழி, பதியை அணுக பாசம் விலகும். ஒரே வழி, நிரந்தரமான வழி. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் இறைவனை நோக்கி போயிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் சொன்னேன்ல, அவித்யா தான் காமகர்மம்னு சொன்னால், அவித்யாவுக்கு என்ன மருந்து? வித்யா. முடிஞ்சு போச்சு. இருட்டு, டார்க்னஸ்க்கு என்லைட்டன்மெண்ட். அப்போ உள்ள ஒரு சூரியன் இருக்கு, நீ இருட்டில் இருக்க, சூரியனை நோக்கி பயணிக்கணும். ஞான சூரியன். ஞான சூரியனை நீ ரீச் ஆகி அதுக்குள்ளே நுழைஞ்சாதான், அதுக்கு தான் இந்த சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். அதுக்குள்ளே நுழைஞ்சி அதை நாசம் பண்ணாதான் அவித்யா போனாதான் காமம் போகும், காமம் போனாதான் கர்மம் போகும். இப்போ எது ஒன்றை மறைக்கிறது? இப்போ எது ஒன்றை சிந்திக்க விடாமல் பண்ணுறது? கர்மா தானே. எல்லா ஜோதிடரும் எதை வச்சு கதை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா கர்மா வச்சு தான் சொல்லுவாங்க. பரிகாரம் சொல்லுவாங்க, இல்லை கர்மா சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் கர்மா தான். பொய்யனா பொய்யல்ல, உண்மை. கர்மா தான் காரணம். கர்மா எப்படி வருது? ஆசையினால் வருது. ஆசை எப்படி வருது? அவித்யா. அதுதான் ஆணவம், கர்மம், மாயை. அவித்யாங்கிறது தான் மாயை.
நீங்கள் டைரெக்டாக வேதத்தில் இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, வார்த்தையை மாற்றிவாங்க ஒவ்வொரு சித்தாந்தத்துலேயும். ஆணவம் கர்மம் மாயிங்கிறது வந்து ஸ்மிருதி, அவித்யா காமம் கர்மம்னு சொல்கிறது ஸ்ருதி. புரியுதா? இப்போ இங்கே இப்போ போன நூற்றாண்டினுடைய பெரிய தலைச்சிறந்த ஆன்மீகவாதிகள்லாம் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, வேதத்தை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, தமிழ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பாராட்டணும். ஆனால் வேதத்துலேருந்து தான் இதை எடுத்தேன்னு யாரும் சொல்ல மாட்டுறாங்க. அதுதான் கொஞ்சம் இது எப்படியோ போட்டோம், எப்படியோ மக்களுக்கு போய் சேர்ந்தா சரி. அதனால் அந்தகரண நாசம் பண்ணணும்னா சம்பித நன்றாக அறிய வேண்டும். அவித்யான என்னது? அறியாமை. வித்துனா என்னது? அறிவு. சம்பிதனா நன்றாக அறியணும். அப்போ நீ வந்து அறிந்து கொண்டே இரு. ஒரு காலத்துக்காக காத்துட்ருக்கல்ல, திருக்கச்சி நம்பி ராமானுஜருக்கு சொன்ன மாதிரி உன்னுடைய வார்த்தை அத்தனையும் மெய்ப்பிக்கப்படும், மக்கள் ஏற்றுக்குவாங்க. அது வரைக்கும் காத்திருக்காத, அறிஞ்சிக்கிட்டே இரு, விசாரம் பண்ணிக்கிட்டே இரு. நேரம் போகாது. நேரம் என்ன பெரிய நேரம்? வெங்காய நேரம். எத்தனையோ ஜென்மா வந்துக்கிட்டு தானே இருக்கோம். வரோம், மறுபடியும் போகிறோம், திரும்ப வர போகிறோம். ஆமையாக பிறக்கிறோமா பள்ளியாக பிறக்கிறோமாங்கிறது அவங்கவுங்க நோக்கத்தை பொறுத்து இருக்குது. அதனால் அந்தகரண ஆசைன்னு உள்ளே இருக்கக்கூடிய மனதை தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெருப்பு வைக்கணும். சூக்ஷ்ம உடம்புக்கு நெருப்பு வச்சுட்டா திரும்ப பிறவி கிடையாது. அணுக்களை பிரித்து விட்டுணும். இல்லைன்னா ஸ்தூல உடம்பு தானாகவே பிரிஞ்சிடும். கொஞ்ச நாள் வயசாகிடுச்சுன்னா, சித்து கிளம்பிடுச்சுன்னா, பிராணன் போயிடுச்சுன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தானாகவே டைல்யூட் ஆகிடும் 3 நாளில். சூக்ஷ்ம உடம்பு தான் ஞானத்தினால எரிக்கணும். அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகுது. மாத்திர சித்தோ ஹரிஹி. இப்போ ஹரி சொல்கிறார், மாத்திர சித்தோ, சத்து மாத்திர சித்தோ, சத்து மட்டும்தான் இருக்கிறது என்று ஹரி கூறினார். இப்போ நான் என்ன பார்க்குறேன்? அந்தகரணம் உள்ள மனசு போச்சு, என்னுடைய சொரூபத்தை நான் பார்க்குறேன். என்னுடைய சொரூபம் யார்? சத்து. நான் நல்லவன். யார் சொல்கிறா? சித்து. நான் அறிவானவன். அறிவு அன்பை சொல்லுகிறது. அறிவு அன்போடு சேர்த்ததுனால ஆனந்தமாக இருக்குது. எது தடுத்துக்கிட்டு இருந்துச்சு? இந்த மனம்தான் தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. உன்னை சிந்திக்கவே விடலை, அந்த ரூட்லேயே விடலை உன்னை. இந்த இறைவனை நோக்கிய பயணத்து இப்போ உங்களை யார், இப்போ வேதா கிளாஸுக்கு யார் விடாமல் தடுக்கிறா? வேல் பூஜைக்கு யார் விடாமல் தடுக்கிறா? இது செஞ்சால் நீ விளங்கிடுவே, உன்னை செய்ய விட்டா தானே. காலையில் ஒரு வார்த்தை சொன்னேன், அது கோடியில் ஒரு வார்த்தை. வேல் பூஜை பிடிச்சிங்கன்னா வேத விசாரம் பிடிச்சிடலாம். வேல் பூஜை அங்கே அட்டண்டன்ஸ் இருந்தால் இங்கே அட்டண்டன்ஸ் கிடைக்கும். இதுதான் நடக்க போகுது. இப்படியே ஊசல் ஆடிட்டு இருக்க வேணாம், தெளிவாக இருங்க. வார்த்தை கரெக்டாக சொல்கிறேன், புரியுதா? கோடியில் ஒரு வார்த்தை. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன், பெருமாள் சொன்னது தான், ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னது தான் அடியேன்னு சொல்கிறேன். சொந்த கருத்துலாம் ஒன்றுமே ஒரு நாளும் சொந்த கருத்து சொல்ல மாட்டோம். அனுபவத்தை சொல்லுவோம். அனுபூதியில் இப்போ கூட அனுபூதியை தான் சொல்லணும், அனுபவத்தை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே அட்டன் பண்ணால் இங்கே கிடைக்கும், அங்கே அட்டன் பண்ணாலும் இங்கே கிடைக்காது. தீவிரமாக இங்கே அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏன்னா தானன்னு வாழ்கிறேன்னா அது எப்படி வேணாலும் போகலாம், அது அவங்க வேறு விஷயம். இதில் விருப்பம் இருக்குது, ஆனால் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலைன்னு ஒரு வருத்தம் இருந்தால் அதை அட்டன் பண்ணு. அந்த தவபலத்தில் இது நடக்கும். நீங்கன்னா பாருங்கள், செஞ்சு பாருங்கள், இது நடக்குதா இல்லையான்னு. அதனால் இப்போ யார் இருக்கா? சத்து மாத்திரை ஞானம் வந்ததுனால அவன் ஞானியாகிறான். அதனால் சத்து மாத்திர சித்தோ ஒன்றை தான் பார்க்குறான், ஒன்றே ஒன்று தான் இருக்குது பார்க்குறான். சத்து மட்டும்தான் பார்க்குறான், அன்பை மட்டும்தான் பார்க்குறான். பார்க்குறது யார்? அறிவு பார்க்குது. அப்போ என்ன பண்ணோம்? சேரணும்னு எனக்கு அறிவு அன்போடு சேரும், சேர்ந்தால் தான் ஆனந்தம். வெரி ஆழமான விஷயம், வெரி சிம்பிள். ஸ்ட்ராங்கான விஷயம், சிம்பிளாக மந்திரம் சொல்லுது. மனம் இருக்கும் வரை, மனதில் இருக்கும் வரை மனுஷன். மனசுக்கு அறிவு இருக்கா? மனசுக்கு அறிவு கிடையாது.
அறிவு யார் கொடுக்கணும்? அறிவு குரு கொடுக்கணும், வேதம் கொடுக்கணும், நீ கட்டுறது கொடுக்கணும். நீ கட்டுறாதானே, நீ கேட்டிருந்தா தானே அது கட்டுறதுன்னு பேர். நீ கேட்கவே இல்லை, சிரவணமே பண்ணலை, எப்படி உனக்கு தெரியும்? இப்போ அதனால தான் எல்லா முடிவும் மனசில் எடுக்கிறான். மனோ வேகத்துக்கு முயற்சி பண்ணுறான். மனம் வேகமே கூடாதுன்னு புத்தி உடனே சொல்லணும். முதல்ல பிரேக்கை கொடுக்கும். அதனால் மனம் இருக்கும் வரை, மனதில் இருக்கும் வரை உட்பொருள் சித்து விளங்காது. நாம் சித்துன்னு தெரிந்தால் மனம் கரைய, நீங்க, அழிய, தானாக அறியப்படுகிறான், தன்னை தன்னில். அதுதான் மாத்திர சித்தோ ஹரி அப்படின்னு ஹரி சொல்கிறார். மனமே மாய். மனம்தான் இப்போ ஒன்று என்ன பண்ண, என்ன தடுக்குது? 3 தடை சொன்னோம்ல, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி பாடமே இன்றைக்கி நடத்தலை. சரி, நிறைய முறை சாந்தி பாடம் நம்ம பார்த்துருவோம். சகனாபவத்து, அவர் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும். சகனவ் குணத்து, அவர் எங்கள் இருவரையும் குணத்து போஷிக்கட்டும், வளர்க்கட்டும். சகவீரியம் கரவா வகை, எங்களுடைய வீரியம் ஆக்கத்துக்கு பயன்படுத்தப்படட்டும். சாமர்த்தியமும் சகிப்புத்தன்மையும் ஆக்கத்துக்கு பயன்படட்டும். மா வித்விஷா வகை, எங்களுக்குள் கருத்து வேறுபாடு, விருப்பு வெறுப்பு வரக்கூடாது. அவ்வளோதானே. இந்த ஆத்ம தடை, பௌத்திக தடை, பிறரால் வரக்கூடிய தடை, என்னால் வரக்கூடிய தடை, இயற்கையால் வரக்கூடிய தடை நீங்கட்டும். அதில் எது தடையாக இருக்குது? மனம்தான் தடை. மனம்தான் ஆத்ம தடைங்கிறது. என்னது? ஆத்மா தடை பண்ணாது, மனம் தடை பண்ணும். கிளம்புற நேரத்தில் தான் ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஃபோன் வரும், 3/4 மணி நேரம் பேசுவான், டிஸ்கஸ் டீட்டெயிலாக பேசுகிறாங்க, ஃபோன்லேயே கிளாஸ் நடக்குது. கிளம்புறப்ப தான் மழை வரும், வண்டி பஞ்சர் ஆகும், அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு லொக்குன்னு யாராவது ஒருத்தவங்க விரும்புவாங்க. ஏதாவது ஒன்று நடக்கும். அதெல்லாம் 7:30 தான் நடக்கணுமா? 7:30 தான் நடக்குது எல்லாமே. 7:30 9 10:30 12 4:30 6 3 4:30 6 7:30 12 1:30. அவன் ராசி பலனுக்கு ஒன்று அதை தெரிஞ்சு வச்சுருக்கான். இந்த நாளாக நம்ம உஷாராக இருக்கு. ஏகாதசி மோசமான நாள். ஆமாம், நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிறீங்களா? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சுவாமி கும்பிடும் உகந்த நாள், உயர்வான மட்டமான நாள், கேடுகட்ட நாள். அன்னைக்கு சாமியோடு இருந்தால் தான் நீ பொழப்ப. அதனால் சாமிகிட்ட போ. புரியுதா? புரியுதா இல்லையா? இருக்கிற விரதத்தில் உத்தமமான விரதம், நம்பர் 1 இடத்துல இருக்கிற விரதம் ஏகாதசி விரதம். ஏன் அங்கே வச்சாங்க? அந்த விரதம் எடுக்கலைன்னா உன்னை காலி பண்ணுவது. அவ்வளோ மோசமான நாள். அதுக்கு தான் என்ன பண்ணாங்க நம்ம ரிஷிகள், அந்த நேரத்தில் நீ சுவாமியோட இணைஞ்சிரு, வெளியில் வராத. விஷயம் தெரிஞ்சால் வெள்ளிக்கிழமை பண்ண மாட்டான். அதுக்கெல்லாம் அவன் சொல்லி வச்சுருப்பாங்க, செவ்வாய்க்கிழமையும் பண்ண மாட்டான். இதெல்லாம் என்னது பாருங்கள். முக்கியமாக அந்த 3 4:30 10:30 12 முக்கியமான ப்ரைம் டைமாக இருக்கும். முக்கியமான டெசிஷன் அன்றைக்கி எடுத்தால் அவன் அவுட்டு. ஏன்னா சும்மா லைட்டாக ஒரு லாஜிக் இருக்குது, சின்னதாக ஒரு லாஜிக், நிறைய விஷயம் இருக்குது அதில். சொல்கிறேன், எந்த நாளை நம்மளை தபஸ் பண்ண சொல்கிறாங்க, எந்த நாள் நம்ம கோயிலுக்கு போக சொல்கிறாங்க, எந்த நாள் தலை குளிக்க சொல்கிறாங்கன்னு கணக்கு இருக்குப்பா. அதெல்லாம் மோசமான நாள். அந்த நாள் நீ சுவாமியோட கட்டாயம் இருந்தாகணும். புரியுதா? அதனால் இப்போ மனம்தான் என்னவா இருக்கே, எல்லா வெற்றிகளுக்கும் தடையாக இருக்கிறது மனம்தான். இறைவனை பார்க்க விடாமல் பார்க்கறது, மறைக்கிறது, மற்றதை எல்லாத்தையும் பார்க்குறது. அது என்னத்தை பார்க்கும்? மனம் உள்ளே பார்க்காது, வெளியிலே பார்க்கும். வெளியில எல்லாம் என்னது? மித்தியா. அப்புறம் அதுக்கு 4 வேலை செய்யும், உற்பத்தி செய்யும், அதை சென்று அடையும், மாற்றத்தை கொண்டு வரும், விகாரம் அடையும். இதெல்லாம் அதோடைய குணம், மனசினுடைய மனசு. அதனால் ஒரு கர்மா பண்ணோம், அது மித்தியா கர்மா. அதுக்கு 100 வருஷம் வேஸ்ட் பண்ணுறான். அதுக்கு 100 வருஷம் வேஸ்ட் பண்ணுறான், ஒரு ஜென்மாவே வேஸ்ட் பண்ணுறான். எதுக்கே? உற்பத்தி பண்ணுறதுக்கே,
அடையிறதுக்கு, சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு, விகாரம் பண்ணுறதுக்கு 4 தத்துவம் இருக்குது அந்த கர்மாவில். அது அப்புறமா பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் அந்த தடையாக இருக்கிறது யார்? மனசு தான் தடையாக இருக்குது. ஜிரும்பநாத்துனா வளர்ச்சி. பாக்கி எல்லா வார்த்தையும் தெரிஞ்ச வார்த்தையும். அடுத்த 3வது மந்திரம். சம் வின் மாத்திர சித ச அகம் ஜோ அஸ்மி கிமத்தக பரமம் வெத்தரிக்தம் ஜடம் சொப்பனவத்து வினஷ்யதி. சத்து மட்டும்தான் இருக்கிறத நான் பார்க்குறேன். சம்வித் நன்றாக அறிந்த பிற்பாடு, நன்றாக விசாரம் செய்து அறிந்த பிறகு இந்த உலகம் ஃபுல்லாக ஒன்று தான் இருக்குது, அது சத்து தான் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச பிறகு, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மந்திரம், எல்லாம் விசாரம்லாம் கடந்து மேலே இருக்கிற மந்திரம். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. பிகைனருக்கு புரியாது. இது இத்தனை உபநிஷத்தை கேட்டதுனால இதை நான் அப்படியே சொல்கிறேன். சம் வின்னு மாத்திர சித்த, நன்றாக அறிஞ்ச பிற்பாடு சத்து மாத்திரம்தான் சித்த, நல்லது மட்டும்தான், சத்து மட்டும்தான் இருக்குது. அகம் ஜோ அஸ்மி, அகம் அஜோ அஸ்மி. இதை நான் அறிஞ்சதுனால நான் திரும்ப அஜோ பிறக்க மாட்டேன். யார் சொல்கிறா? பெருமாள் சொல்கிறார், ஹரி சொல்கிறார் ஹரனை பார்த்து. நல்லா அறிஞ்சிட்டேன், விசாரம் பண்ணிட்டேன், நல்லா தெளிவாயிட்டேன், சத்தோண்டி தான் இருக்குது. இதை அறிஞ்சதுனால அகம் அஜோ, நான் இனிமேல் பிறக்க மாட்டேன். அஜோ அஸ்மி. வத்திரிக்தம், அந்த சத்தை தவிர பாக்கி இருப்பதெல்லாம் ஜடம் சொப்பனவத்து வினஷ்யதி. அந்த பரம்பொருளை தவிர, சத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. கிமத்து பரம், வேறு என்ன பெருசாக இருக்குது? மேலானது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எது சொன்னாலும் சுட்டி காமிக்கிற பொருளெல்லாம் மித்து போயிடும். நீ சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் போயிடும். இல்லை நீ போயிடுவ. நீ சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் ஒன்றை விட்டு போயிடும். அடுத்த ஜென்ரேஷனு மரியாதையாக கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நீ போயிடுவ. 2ல் யாரோ ஒருத்தவங்க போக போகிறீங்க. அதுக்குள்ளே ஏன் அடிச்சுக்கிற, கவலைப்படுற, சாப்பிடாம தூங்காமல் குட்டிக்காரணம் போடுற பாவம். இது உண்மையா பொய்யா? அடிக்கடி சொல்லுவோமே, 50 வயசுக்கு மேலே உன் ப்ராப்பர்ட்டி ஒன்று இல்லை, 40 வயசுக்கு மேலே உன் ஸ்டடியே ஒன்றுது கிடையாது. தெரியுமில்ல? நீ படித்த படிப்புலாம் சொல்லல, இந்த என்னென்னமோ படிப்புலாம் பின்னாடி போட்டுக்கிறல்ல, பொய்க்கல்வி. 40 வயசுக்கு மேலே சொல்லுவியா நீ யாரையாவது போய்? நான் எம்ஏ இங்கிலீஷ், நான் எம்எஸ்சி, அது சொல்லுவியா நீனே? 40 வயசுக்கு மேலே கல்யாணம் முடிஞ்சோடனே உன் படிப்புலாம் அவுட்டு. வேலை கிடைச்சோடனே படிப்புலாம் இன்னும் ஒரு போர்டில் எழுதி வச்சுக்கலாம், பார்த்து கண்ணில் ஒத்திக்கலாம். 40 வயசுக்கு மேலே படிப்பு ஒன்றுது இல்லை, 50 வயசுக்கு மேலே ப்ராப்பர்ட்டி ஒன்றுது இல்லை, 60 வயசுக்கு மேலே உன்னுடைய உடம்பு ஒன்று இல்லை, 70 வயசுக்கு மேலே நீ உன் உயிரே ஒன்று இல்லை. அப்புறம் ஏன் இப்படி அடிச்சுக்கிற? நான் சொல்லலை, மந்திரம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, வத்திரிக்தம், சத்தை தவிர, அதை தவிர வத்திரிக்தம் பாக்கியெல்லாம் ஜடம் சொப்பனவத்து, கனவு மாதிரி. இப்போ நீ கனவுல என்னன்னு பார்த்த? கனவுல ஒரு பெரிய ஹார்பரையே பார்க்குற, கப்பல்லாம் நிற்குது. ஒரு பிளாட்ஃபார்மில் நீ ஒரு காரில் வர, ஏகப்பட்ட கண்டெய்னர் இருக்குது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு இந்த கனவு கண்டிப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி எப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறான்ல, அதையெல்லாம் பார்த்ததெல்லாம் என்ன பண்ணும்? மைண்டு என்ன பண்ணும்? ஃபுல்லாக என்ன பண்ணும்? ஷூட்டிங் எல்லாம் பண்ணி வச்சிடும். அப்புறம் வீட்டை போய் போட்டு பார்க்கும். அது வேலை வெட்டி இல்லைன்னு வச்சுங்களேன். கனவுலாம் என்னது? பார்த்தது தான் வரும். ஆனால் பார்க்காதெல்லாம் வருது. அது போன ஜென்மாவில் பார்த்துருப்பேன். இந்த ஜென்மாவில் நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஜென்மாவில் நீ பண்ணலை, நாங்கள் ஒத்துக்கிறோம். போன ஜென்மா பற்றி உனக்கு தெரியுமா? மறந்துட்டேன். நாங்கள் மறக்க மாட்டோம்.
அதனால் சொப்பனவத்தி எல்லாம் ஒரு செகண்ட் கண்ணை திறந்தோடனே எல்லாம் போயிடும். நீ பார்க்குற கனவு கண்ணை திறந்தா போயிடும். இறைவன் பார்க்குற கனவை நீ கண்ணை மூணா போயிடும். புரியுதா இல்லையா? அவன் பார்க்குற கனவு பெரிய கனவு. அவன் பார்க்குற கனவுல இருக்கிற லோகம்லாம் உன்னுடைய கர்மா தான். நீ அதில் என்னென்னலாம் பார்க்குறியோ எங்கெங்கெல்லாம் போகிறியோ அதெல்லாம் உன் கர்மா. இது கொஞ்சம் விவரித்து சொன்னால் தான் புரியும். இப்போ அது தருணம் இல்லை. அதனால் சந்தர்ப்பம் வரும், மந்திரம் வரும், அப்போ பேசுகிறேன். இப்போ நீங்கள் எந்த லோகத்தில் இருக்கீங்க? லோகம்னா என்னது? உங்களுடைய ஆயுள், உங்களுடைய காலம், ரிட்டன் மரணம், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதான் லோகம். எங்கே பிறந்த, எப்போ போக போகிற, எவ்வளோ நாள் அங்கே இருக்க போகிற, என்ன செய்ய போகிற, அதெல்லாம் உன் கர்மா. உன் கர்மா அப்படி தான் அந்த இடத்துல கிடச்சிருக்கு உனக்கு. வீடு, வேலை, குடும்பம், சொந்தக்காரன் எல்லாம் என்னது? எல்லாம் உன் கர்மா. நீ என்னென்னமோ கனவு கண்டா வேறு என்னமோ நடந்த மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாருக்கும் இந்த கல்யாண பிரச்சனையில் ஒரு பெரிய ட்ராஜடி நடந்துடுது. எல்லாருக்குமே நடக்குது. அது என்ன 95% எல்லாருக்குமே என்னது? இவர் ஒன்று நினச்சாரு, அது ஒன்று நடந்துருச்சு. சொல்கிறாங்களா இல்லையா? அது குருகிட்ட போய் சொன்னால் அது கர்மான்னு சொல்லுவார். இல்லைன்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் சொன்னேன்னா அவன் தூக்கி அடிப்பான். இதெல்லாம் ஒரு ஜாதகம்னு எடுத்துகிட்டு போய் யாரையும் காட்டாதம்மா, தெரியுமா? சில பேர் ஜாதகத்தை நீ காட்டாத வெளியில், ரொம்ப கேவலமாக இருக்கு, கம்ப்யூட்டரே துப்புது சொல்லுவான். அதனால் இந்த கனவு இறைவன் காண்ற கனவு தான் இந்த விழிப்பு நிலை. நம்மளுடைய விழிப்பு நிலை இறைவனுக்கு கனவு. நம்மளுடைய கனவு இருக்குல்ல, அது கண்ணை திறந்தா போயிடும். அவனுடைய கனவு இருக்குல்ல, நாம் கண்ணை மூணா போயிடும். கண்ணை திறந்தா உங்கள் கனவு போயிடும். கண்ணை மூணா இறைவனுடைய கனவு போயிடும். இறைவனுடைய கனவு தான் லோகம். எல்லாம் நீங்கள் என்ன பக்கத்தில் எல்லாம் வீடு தானே இருக்கே, எங்கே போச்சு எல்லாம்? உற்றார் உறவினர் எல்லோரும் நீங்கள் கண்ணை மூணுன்னு எல்லாம் போயிடுவாங்களே. அதுதான் நித்திய காலம், நித்திய பிரளயம்னு பேர். டெய்லி நம்மளை ஒடுக்குது. எங்கே அழைச்சிட்டு போகுது? பிரம்மத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகுது. எங்கே அது பக்கத்தில் படுக்க, சன்னதியில் படுக்க வச்சு அழைச்சிட்டு வந்துடுது. ஏண்டா தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போய் தூங்க வச்சு அழைச்சிட்டு வர, தரிசனம் ஒன்று கடையில், அவ்வளோதான். நைட்டு போகிறாங்க, சன்னதி சாத்திருக்கு, என்ன பண்ணுங்க? திருப்பதி போகிறீங்க, போனோடனே உங்களுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்குறாரா? என்ன பண்ணுறாரு? அங்கங்கே படுக்க வைக்கிறாரா இல்லையா? விடிய விடிய டிசம்பரில் தான் போவான் நம்மால். அதான் விடிய விடிய நல்லா குளிரும், சொட்டர் இருக்காது, தரையில் தான் படுத்தாகணும். அவன் எந்த அவன் பெரிய இது கொடுத்தாலும், ரூமு கொடுத்தாலும் அதுவும் தரை தான். அது குளிரும், பயங்கரமாக குளிரும். அதனால் இந்த அவரை தவிர, சத்தை தவிர இருப்பது எல்லாம் ஜடம். சொப்னவத்து வினஷத்தி. கண்ணை திறந்தோனையா நீ காண்ற கனவு போயிடும். கண்ணை மூடுனா இறைவனுடைய அந்த லோகங்கிற கனவு போயிடும். அப்போ யார்? இது வரைக்கும் இருக்கட்டும். மூணு மந்திரம் பார்த்துருக்கோம். ட்ரையான சப்ஜெக்ட் ரொம்ப நேரம் பேசக்கூடாது. என்ன அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.